ஒருத்தன் ஒரு பைக் எடுத்துக்கிட்டு ரொம்பவே ஸ்பீடா போறான். அவன் வந்து ஆக்சிடென்ட்ல சிக்கி அவன் வந்து உயிர் இழந்துடுறான். அந்த தருணத்துல வந்து போலீசார் வராங்க. போலீஸ் அவனை சுத்தி நிக்கையில அவன் போன் அடிக்குது. அவன் போன் எடுத்து பார்த்தா அம்முன்றவங்க வந்து போன் பண்ணிருக்காங்க. திருப்பியும் அந்த போன் அம்மு அப்படின்னு அடிக்குது. அவங்க வந்து மேலதிகாரி கிட்ட எடுத்துட்டு போய் அம்மு அப்படின்னு 3வது வாட்டி சொல்லும் போது அந்த இறந்தவனோட கண்கள் வந்து ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கண்ணை திறக்குது. அந்த நிமிஷம் வந்து அவன் வந்து இறந்துட்டான். சொர்க்கமோ இல்ல நரகத்துக்கோ வந்து அவன் போய் சேர்ந்துட்டான். ஆனா அம்முன்னு சொல்லும் போது அந்த ஒரு நிமிஷம் அவன் யோசிச்சு பார்த்து ஓட்டியிருந்தா அவன் அந்த மரணத்துக்கு ஆளாகியிருக்கவே மாட்டான். அவனை சுத்தி இருக்கவங்க வருத்தத்துக்கு ஆளாகியிருக்க மாட்டாங்க இல்லையா? அந்த அம்மாவோட நிலைமை என்ன ஆகும்? அந்த அம்மா அப்பா அவனை நம்பி ஃப்ரெண்டு எல்லாருமே இருப்பாங்கல்ல. இப்ப அவங்களுக்கு என்ன பதில் நீங்க சொல்லுங்க. இவன் வந்து நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ போயிட்டான். ஆனா அவனை சுத்தி இருக்க ஒருத்தருமே நரகத்துல 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கிடையாது, இருக்க போற எல்லா வருஷமும் அவங்க நரகத்துல வாழ்ந்து செத்துட்டே இருப்பாங்க. தயவு செஞ்சு பைக் எடுக்கும் போது அண்ணா தம்பி எல்லாருக்குமே சொல்றேன், பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே சொல்றேன், பைக் எடுத்தா பொறுமையை ஓட்டி பழகுங்க.